அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து சஷ்டி கார்ஸ் மாருதி ஷோரூம் வந்திருக்கிறோம். எஸ், நம்ம ஷிஃப்ட் எடுத்த வேண்டி சிட்டைக்குன்னு கேட்பீங்க. சிட்டு வந்து அங்கே வீட்டில் அவங்களுடைய தங்கச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ஏதோ அவங்க வண்டி வேலைக்கு விட்டுருந்தாங்கன்னு சொல்லி இந்த வண்டி எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் எடுத்துருக்குறாங்க. வந்துரு சிட்டு. கூடி சீக்கிரம் சிட்டுவோட ஒரு ட்ரிப்பு கேட்டிருக்கீங்க. நான் கூடிய வரையில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய மாருதி ஸ்விஃப்ட் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் எடுத்துருந்தோங்க. ஏஎம்டி சஷ்டி கார்ஸ். இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒரு புதிய கார் திறப்பு விழாக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு போன தடவை நான் ஒரு வீடியோ நான் இங்கே எடுத்திருப்பேன், உங்களுக்கு காமிச்சிருப்பேன். புதிய கார் திறப்பு விழா என்ன கார் பார்க்க போகிறோம், என்ன ஏதுங்கிறத நம்ம உள்ள போய் பார்த்துக்கலாங்களா? வாங்க. நெக்ஸாக்கு வந்திருக்கிறோம். மாருதி சுசுகி நெக்ஸா. வாங்க. வண்டி எடுக்கிறக்கா? வெளியே ஒரே சவுண்டாக இருக்குது, உள்ளே போய் பேசிக்கலாம். வணக்கம் 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 வணக்கம். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். எத்தனை மணிக்கு லான்ச்சுங்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங். எனக்காக தான் வெயிட்டிங்க. பண்ணிடலாம். இல்லை, அதை கும்பிடு போட்டுட்டேன் நான். வணக்கம். நான் அப்போவே கேட்ட கோட் சூட்டெல்லாம் போட்டு வரட்டேன்னு. இல்லை வேண்டாங்க, நாங்கள் மேனேஜர் எல்லாம் போட்டிருப்போம், நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் யாரும் அடையாளம் தெரியாது. ஏன் கோட் போடல? தனியாக தெரியணும் இல்லைங்க. டை கட்டியிருக்கேன், கோட் போடல. கெத்து. சரி வாங்க போடலாம். வணக்கம். வீடியோ பார்த்து இந்த கார் 9th. ஓ சூப்பர். கண்டிப்பாக வீடியோவில் வந்து காமிச்சிட்றேன். ஓகே. பேர் என்ன? மனோஜ். பேர் என்னதாங்க? வைஷ்ணவி. சூப்பர். இப்போ தான் வந்தீங்களா? உங்களுக்கு பள்ளியில் எப்போ டெலிவரிங்க? இன்னைக்கு தான். ஓகே. பேசிக் மாடலுங்க? அடுத்த மாடலாம்? ஜீட்டா. சூப்பர். ஃபஸ்ட்டு டெல்டா தான் பார்த்தேன். சரி. அப்புறம் கொஞ்சம் தான் வேரியன்ட்டு சரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் விலை வித்தியாசம். விலை ஒன்று வித்தியாசம், மற்றபடி நல்லாயிருக்கும். பிரச்சனை மைலேஜ் நல்லாயிருக்கும். ஆமாங்க. இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிற ரொம்ப பெருசாகவும் இருக்காது, அடக்கமாக இருக்கும். ஓ, ஆல்ட்டோ வச்சுருந்தேன். ஆனால் பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லைங்க. அந்த ஓல்டு பள்ளினோ கம்பேர் பண்ணும்போது இந்த பள்ளியில் ரொம்பவே நல்லா இருக்கு. வெயிட் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோ போட்டுருவோம். கண்டிப்பாக. போது ஓப்பனிங்கெல்லாம் முடிஞ்சது. சிறப்பாக கேக் வெட்டி வச்சுங்க. கேக் வெட்டினோடனே டேஸ்ட் பார்த்துட்டேன். அடுத்தது வந்து வந்திருக்கோம். இல்லை, நீ எதுக்காக வந்தீங்கன்னா இந்த பிஸ்கட்டு, கேக்கு, மஞ்சு முட்டாய் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறேன். நான் வந்து வண்டி லான்ச்சுக்காக வந்திருக்கிறேன். சரியா? அப்போ யார் இந்த வேலையை பார்க்குறீங்க? வாங்க மறுபடியும் பார்க்கலாம். ஓ, இதில் கிராண்ட் விக்டாராவுடைய தங்கச்சி இல்லைன்னா தம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு அம்மா வந்திருந்தான்னு வச்சுக்கோ, சின்ன பொங்க பானைன்னு சொல்லியிருப்பாள். ஏன்னா கிராண்ட் விக்டாருக்கு பெரிய பொங்க பானைன்னு சொன்னால் இதுக்கு வந்து சின்ன பொங்க பானை சொல்லியிருப்பாள் கிரிலுக்கு. ஆனால் கிராண்ட் விக்டாராவில் வந்து இது மேலே இருக்குதுமா, மேலே வந்து இப்படி பல்ஜாக வருது. இது அப்படியே கிளாஸ்குள்ளே வச்சுருக்குறாங்க கிராண்ட் விக்டாரா. அதனுடைய தம்பியாட்ட தான் இருக்குது அப்படியே. இப்போ ஹெட்லைட் கீழே கொடுத்துருக்குறாங்க. ஃப்ராண்ட்லி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம அடுத்து வரப்போகிற ஃப்ரண்ட்லி பிஸ்க். அது நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிவ்யூ கூடி சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா வண்டி இன்றைக்கி தான் இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில், திருப்பூர் சஷ்டி கார்ஸ் நெக்ஸாவில். டயர் சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 195 60 15. இது வந்து எது? இந்த கலர் வரமா பர்பிள் கலரில், டார்க் பர்பிளாக இருக்குதுல்ல, ப்ரௌன் கலரில். ஆனால் வண்டி கொஞ்சம் படா சைஸ் தான். இந்த இவர் இருக்கிறார்ல நம்ம விஐபி ராஜேஷ், அவர் ஜிம்முக்கு போன பலின்னு. ஆமாம், பலியில் ஜிம்முக்கு போனால் என்ன ஆகு, பயங்கர ஃபிட் ஆயிருமில்ல, அந்த மாதிரி நல்லா பல்கியாக
அந்த மாதிரி இருக்குது ஜிம்முக்கு போன பலினோ. ஸ்டேரிங்கில் அதே தான் உள்ள இல்லையெல்லாம். ஆமாம், ஸ்விஃப்ட் இருக்கிற ஸ்டேரிங் தான். அவங்க எல்லா வண்டி கொடுக்குற ஸ்டேரிங் தான் பலினோ கிளீனோ எல்லாம் பார்க்குறதுக்கு. ஆமாம், ஆனால் டேஷ்போர்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷனாக இருக்குது, நல்லா வந்திருக்குது. ஹெட்அப் டிஸ்பிளே இந்த டாப் மாடலு. இது வந்து அந்த ஆர்எஸ்ல ஒரு இன்ஜின் வந்தது பழசில், பலினோ ஆர்எஸ்னு ஒரு மாடல் வந்தது. அப்போது அதில் வந்து 1 லிட்டரு பூஸ்ட் ஜெட் கொடுத்துருந்தாங்க இன்ஜின். அந்த இன்ஜின் இது வந்து ஆட்டோமேட்டிக்கு பேடல் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பெடல் ஷிஃப்ட் எல்லாம். இது வந்து நம்ம அநேகமாக கூடி சீக்கிரம் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இது எல்லாமே லெதரில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே லெதர் தான், எல்லாமே லெதர் தான், ஃபேக்கில் எல்லாமே லெதர் தான். நல்லா ப்ரீமியமாக இருக்குது. முதல்ல இந்த ஹெட்அப் டிஸ்பிளே உள்ள வந்துடுது ஆட்டோ. 5 பேசஞ்சர்ஸ்க்கும் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் முதல் முறையாக 5 பேசஞ்சருக்கும் சீட் பெல்ட் வந்து வார்னிங் லைட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூப் ரெயிலு, சன் ரூப் இல்லை. ஆமாம், நான் அங்கே டெல்லியில் பார்க்கும்போதே இல்லை. ஆனால் நல்லா புறவு சீட்டு தான் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பெரியவங்கெல்லாம் ஏறிக்கு வர்றதுக்கு எங்கே வேறு அசால்ட்டாக ஏறிக்கு வந்துட்டேன். நல்லா தான் இருக்குது. பின்னாடி ஏசி வெண்டெல்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த பின்னாடி ஸ்பீக்கரு, ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலு நல்லா இருக்குது. ஆனால் ஏறி இறங்குறது நல்லா சௌரியமாக இருக்குது. அந்த கிளாடிங் கொடுத்துருக்க அந்த எஸ்யூவியோட அந்த இது அப்படியே இது லுக் கொடுங்க. ஆஹா, அழகு அழகு அழகு. இந்த லைட்டு தான் இப்போ வர்றதுலேயே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த இதில் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் கியாவில். அதுக்கப்புறம் எல்லா வண்டியிலையும் அழகாக கொண்டு வர்றாங்க. பேக் வைப்பரு, ஸ்பாய்லரு, ஷார்க் பின் ஆண்டனா, ப்ராங்ஸ் பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ராங்ஸ் ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு. இந்த வண்டியே கிட்டத்தட்ட 21 மைலேஜ் சொல்கிறாங்க. 1 லிட்ரு பூஸ்ட் ஜெட் இன்ஜின். என்ன எத்தச்சோடு குழி இருக்குது கிணத்துக்குள்ள, எங்கேயும் சின்ன தொட்டிக்குள்ள வெட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் நம்ம ரிவ்யூ பார்க்கும்போது ஃபுல்லாக ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். அப்போ என்ன குப்புன்னு சாத்துது இந்த டெய்ல் லைட்டுக்கு. இது எல்லாமே க்ளோஸ்டு தெரியுதா? கைப்படி வச்சோம்னா இது எல்லாமே க்ளோஸ்டு. உள்ளு கூட லைட் எரியுது தனியாக, எல்லாமே எல்இடி. 7 நம்பர் 777. ஆமாம், இது சிக்கன் 777. நினச்சேன் உன்னுடைய புத்தி எங்கே போகிறது, சாப்பிட்றதுக்கு தான் போகுது. சிக்கன் 777 எங்கள் ஊரில் அது ஃபேமஸுங்க. திருப்பூரில் சிக்கன் 777 கொஞ்சம் காரமாக இருக்குது. கொக்கர்கோல் இருக்குது. மறக்காம நம்ம காரு ஓப்பனிங் வந்து கார் ரிவ்யூ வந்தோமா இல்லை சோர்விங்க வந்தோமா, வந்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த ரிஃப்ளெக்டிங் லைட்டு, சென்சாரு, ரிவர்ஸ் கேமரா நல்லா இருக்காங்க வண்டி. ஆனால் 15 இன்ச்சு கொடுத்துட்டாங்க, 16 கொடுத்துருக்கலாம். ஏன்னா பலினோக்கே 15 தான். 195 60 வாஞ்சி. ஏமா இதான் டாப் மாடல் இருக்கிறதுலையே. 1 லிட்டர் பூஸ்ட் ஜெட் 21 கிளைம் பண்ணுறாங்க மைலேஜ். இருக்கிற டாப் 360 கேமரா, அந்த ஹெட்அப் டிஸ்பிளே எல்லாமே வந்துடுது டாப் மாடல். நம்ம நாளைக்கு எந்த மாடலில் ரிவ்யூ பண்ண போகிறோன்னு தெரியல. அனைவரும் நம்ம ரிவ்யூ, ஏன்னா இன்றைக்கி தான் லான்ச் ஆகிருக்குது, நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா நாளைக்கு எடுத்து உங்களுக்கு நாளைக்கும் நாளான்னைக்கும் உங்களுக்கு உடனே போஸ்ட் பண்ணிடுறேங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ப்ராங்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பலினோவோட ப்ராங்க்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம மற்றபடி அந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாங்க நிறையா. ஏன்னா வண்டி கொஞ்சம் பெருசாக, முதல் பலினோவே ஒரு பல்கி, அப்புறம் இது வேறு ஜிம்முக்கு போன பலினோன்னா சொல்லவே வேணுங்க, அதை விட பல்கி நல்லா இருக்குது பார்க்குறக்கு. என்ன அண்ணன் இன்னும் அந்த மேட்டரையே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கே சொல்கிறதுக்கு வாய் கூசுது. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல சப்போர் மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவின்னு எப்படி சொல்கிறது? ஹேட்ச்பேக்கை ஹைட் பண்ண வண்டி. இத்தனை வருஷமாக நம்ம இந்த கார் ஃபீல்டில் இருக்கிறோம். ஹேட்ச்பேக் வந்து நல்லா ஹைட் பண்ணும்போது பலினோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்னுமே ஹைட் பண்ணிக்கிறாங்க. அது அதில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. இதனுடைய ரிவ்யூ கூடி சீக்கிரம் போகலாம். அடுத்தது வந்து 2-3 பேர் வெயிட் பண்ணுறாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேங்க. அப்புறமே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. எல்லா வேலைகளும் முடிந்தது, எல்லாத்தையும் பார்த்து முடிஞ்சது. கேக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு. ஆனால் அந்த டெக்கரேட் நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. கிளம்புறேன் சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த பையனை பார்த்துங்க, ரமேஷ். எப்போ வந்தாலும் சஷ்டியில் நெக்ஸ்டால் எல்லாத்தையும் பார்க்க சொல்கிறேன். மெயினாக இல்லை, ரமேஷ் மட்டும் இருக்கிறீங்களா?
பையன் ஃபாலோ அப் எப்படி தெரியுமா இருக்கும், சும்மா தீயாட்டு இருக்கும். என் கண்ணனுக்கு வண்டி எடுக்கும்போது ஃபோன் பண்ணேன், நைட்டு 10:45 இருக்கும். அண்ணாத்துக்கு அட்டன் பண்ணுறேன், ஃபோன் பண்ணி அண்ணா சொல்லுங்கள் அப்படிங்கிறான், வண்டி பேசணும் அப்படின்னா காலையில் வந்துருங்க அப்படிங்கிறான். இந்த அட்டன் பண்ணுற நம்பர் ஃபோன் அந்த ரமேஷில் பிடிச்சி விஷயம் என்ன ரானல். தேங்க்யூ ரமேஷ். ஓகேண்ணா, வர்றேன் கண்டிப்பாக. வாங்க வாங்க. தேங்க்யூ போய்ட்டு வரேம்மா. தேங்க்யூம்மா. எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க, கிளம்பியாச்சு. பலினோவுடைய தங்கச்சி இதாரி கிராண்ட் விட்டாரோட தங்கச்சி பலினோக்கு அண்ணன் நடுப்பையன்னு வச்சுக்கலாமா, அண்ணன் தம்பி நடுப்பையன் அந்த மாதிரி. இப்போ எப்படின்னா அதான் நீங்கள் 3 பேர் இருக்கிற மாதிரி, நீ தான் கிராண்ட் விட்டாரா, இவர் வந்து ஃப்ராங்ஸு, அவர் வந்து பலினோ. கரெக்டா? அது நான் காமிக்கிறேன், கொண்டா கேமரா காமிக்கிறேன். சொல்லுங்கள் பேர் உன் பேர் என்ன? நீயே இதாரு ஃப்ராங்ஸ், இது யார் பலினோ. 1 2 3 3 சைஸ்லேயும் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த கிராண்ட் விட்டாரா XL6. சரிங்க, இங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து ஃப்ராங்ஸோட வீடியோ வந்து கூடி சீக்கிரம் நான் போட்டுருந்தேங்க, ஃபுல் டீட்டெயிலாக அதனோட இது எல்லாமே பேசணும் நம்ம. அதனால் வந்து இப்போ நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.